அனைவருக்கும் வணக்கம்மா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம தம்ப்லைன்லே போட்டிருக்கோம், பதவி உயர்வு, நல்ல வேலை, ஆடி கிருத்திகை வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வருங்க. ஆனால் அதாவது சிறப்புமிக்க கிருத்திகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இதெல்லாம் ரொம்பவே ஒரு விசேஷமான நாளுங்க. இந்த நாளில் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேணாலும் அப்படியே பலிக்குங்க. அதுக்காக தான் இன்றைய நாளை ஒரு சிறப்பு நாளாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்க போகிறோம். இந்த வருடம் நமக்கு திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமையும் வருது, செவ்வாய்க்கிழமையும் வருதுங்க. அந்தந்த ஊரில் என்ன என்ன கிழமையில் எடுக்கிறாங்களோ நீங்கள் அந்த நாளில் வழிபட்டுக்கலாங்க. ரொம்ப எளிமையானதாங்க. நீங்கள் திங்கட்கிழமை எடுத்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை எடுத்தாலும் சரி, காலையிலே குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம், அல்லது பால் பாயாசம் வைக்கலாம், அல்லது பாலில் பனங்கற்கண்டு இந்த மாதிரி எதை வேணாலும் போட்டு நம்ம நெய்வேத்தியம் வச்சுக்கலாங்க. இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 நெய்விளக்கு தீபம் தாங்க போடணும். நம்ம முருகனுக்கு அறுபடை வீடுகள் நினைத்து 6 நெய் தீபம் தாங்க போடணும். வேறு எண்ணெய் தீபம் போடக்கூடாதுங்க. அதோடு இன்னும் ஒரு சிறப்பு வழிபாடை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா மாவிளக்கில் போட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க. அதனால தான் இன்றைய தினம், அதாவது ஆடி கிருத்திகை அன்று 6 நெய்விளக்கும் அதனோடு சேர்த்து மாவிளக்கு தீபமும் உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், பதவி உயர்வு, நல்ல வேலை, திருமண தடை, இது மாதிரி எது நடக்காமல் இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருட கிருத்திகைக்குள்ளார உங்களுக்கு நடந்தே தீரும். வாழ்க வளமுடன்.